My dear people of God, it is my pleasure and privilege to welcome you all for another Sunday worship in the name of Triune God. ආගමීය දේව යනතාව අද දවසේදී නැවත වරක් දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් මේ নমස්කාරයට පැමිණ සිටිනා වූ ඔබ සියලු දෙනාම ඉතාමත් ආදරයෙන් සහ ප්‍රේමයෙන් පිළිගනිමු. அன்பானவர்களே, மறுபடியுமாக ஒரு ஓய்வு நாள் காலை வேளையிலே இந்த வழிபாட்டுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் கருப்பொருளாக காணப்படுவது சிறப்பாக நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளுபவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். நற்செய்தியை பகிர்ந்து கொள்பவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உதயாசனம் මාතෘකාව සුභාරංචිය ප්‍රකාශ කරන අයව පිළිගන්න. සුභාරංචිය ප්‍රකාශ කරන අයව පිළිගන්න. To accept the people who preach gospel. That's the topic for this Sunday worship. Let us pray. අපි ආඥා කරමු. Almighty God, to whom all hearts are open, all desires known, and from whom no secrets are hid, cleanse the thoughts of our hearts by the inspiration of your Holy Spirit, that we may perfectly love you and magnify your holy name through Jesus Christ our Lord. Amen. අපි ගායනාවට සවන් දෙමු. ஒரு பாடலுக்கு நாங்கள் செவி கொடுப்போம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் நம் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லோருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுவதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவியாத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம் என முடிவு செய்தோம், அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். Let us have the Bible readings. ගීතාවලිය 13. Psalm
13. திருப்பாடல்கள் அல்லது சங்கீதம் 13. திருப்பாடல்கள் 13. 1. உதவிக்காக மன்றாடல். ஆண்டவரே, எத்தனை நாள் என்னை மறந்திருப்பீர்? இறுதி வரை மறந்து விடுவீரோ? இன்னும் எத்தனை நாள் உமது முகத்தை எனக்கு மறைப்பீர்? பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். The New Testament reading is taken from Paul's letter to the Romans, chapter 6, verses 20 to 23. නවගිරිසුම කියවීම ශුද්ධ පවුල් රෝම සභාවට ලියවා වූ යම් පත්‍රය 6 වෙනි පරිච්ඡේදයේ 20 වෙනි පදයේ සිට 23 වෙනි පදය දක්වා பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் ரோம திருச்சபைக்கு எழுதிய கடிதம் 6வது அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தபோது கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்ய கடமைப்பட்டிருக்கவில்லை. அப்போது நீங்கள் செய்த செயல்களை எண்ணி இப்போது நீங்களே வெட்கப்படுகிறீர்கள். அவற்றால் நீங்கள் கண்ட பயன் யாது? அவற்றின் முடிவு சாவு அல்லவா? ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகளாகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு, இதன் முடிவு நிலை வாழ்வு. பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு, மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. இது கடவுளின் திருவார்த்தை. கடவுளே உமக்கு நன்றி. The Lord be with you and also with you. The Gospel according to St. Matthew chapter 10 verses 40th words onwards. සුත සුභාරංචිය මතේ තුමා අනුවලියනද සුභාරංචිය 10 වෙනි පරිච්ඡේදයේ 40 වෙනි පදය සිට. பரிசுத்த நற்செய்தி வாசகம். பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் முதல். கைமாறு பெறுதல். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கின்றார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கின்றார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோர் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது இயேசு கிறிஸ்துவின் செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்ச்சி உண்டாவதாக. அன்பான மக்களே, மறுபடியும் இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலே இறை வார்த்தைகளினூடாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வடைகின்றேன். இன்றைய நாளிலே திருச்சபை வழிகாட்டியின் அடித்தளத்திலே நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தியை இன்னும் ஒருவருடன் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைய பழைய ஏற்பாட்டு வாசகத்தை நாங்கள் பார்த்தால் தொடக்க நூல் அல்லது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 14ஆம் வசனம் வரை உள்ள பகுதியில் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவதற்காக கடவுளால் வாக்குத்தத்தம் பெறப்பட்டு அவரை கொண்டு செல்லுகின்றார். அப்பொழுது பலிக்கான பொருட்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்ட பின்னர் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட ஆயத்தமான போது வானத்தில் இருந்து ஒரு குரல் ஒலித்தது.
ஆபிரகாமே ஆபிரகாமே, உன் மகனை நீ பலியிடாதே என்ற செய்தியை அவன் கேட்டான். இது அவனுக்கு ஒரு நற்செய்தியாக காணப்பட்டது. குழந்தையை கொல்லுவதற்காக கொண்டு சென்ற ஆபிரகாம், பலியிடுவதற்காக கொண்டு சென்ற ஆபிரகாம் இடைநடுவில் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு நற்செய்தி, நீ பிள்ளையாண்டான் மீது உன் கையை வையாதே. இந்த பின்னணியிலே இந்த நற்செய்தியின் நோக்கம் என்ன என்று பார்க்கும்போது, ஆபிரகாம் வாழ்ந்த காலப்பகுதியிலே மக்கள் கடவுளின் பெயராலே நரபலிகளை ஒப்பு கொடுத்தார்கள். அதாவது மனிதர்களை அவர்கள் கொலை செய்து மனிதர்களை பலியிட்டு இதிலே கடவுள் திருப்தி அடைகிறார் என்று எண்ணினார்கள். ஆனால் கடவுள் ஆபிரகாமின் இந்த சம்பவத்தின் ஊடாக, அதாவது ஆபிரகாமின் மகனை அழைத்து அங்கே ஆபிரகாமின் தனது மகனை பலியிட சொல்லி அதனை நிறுத்திய சம்பவத்தின் ஊடாக ஆபிரகாமுக்கும் அதன் சந்ததிக்கும் அங்கு வாழ்ந்த அனைவருக்கும் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், கடவுள் நரபலியை ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே கடவுளுக்காக உயிர்களை நீங்கள் கொல்லாது இருங்கள் என்கின்ற நற்செய்தியை கடவுள் ஆபிரகாமுக்கும் அன்று வாழ்ந்த மக்களுக்கும் எடுத்து கூறுகின்றார். எனவே இது அன்றைய காலத்திற்கு மாத்திரம் ஒரு நற்செய்தியாக அமையாமல் இன்றைய காலத்திற்கும் இந்த நற்செய்தி தேவைப்படுகிறது. இன்று நாங்கள் வாழுகின்ற உலகிலே கடவுளின் பெயராலே மக்கள் கொல்லப்படுகிறார்கள். கடவுளின் பெயராலே ஏராளமான அநீதிகள் நடைபெறுகின்றது. அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதிகளிலே 2019ஆம் ஆண்டிலே கடவுளின் பெயரால் மனித உயிர்கள் கொல்லப்பட்டன. கடவுளின் பெயரால் இன்று சமயங்களுக்கு இடையிலே மோதல்கள், போராட்டங்கள் நடைபெறுகின்றன. கடவுளின் பெயரால் கடவுளுடைய ஆலயங்களுக்குள்ளே குண்டுவெடிப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகின்றார்கள். எனவே அன்பானவர்களே, நாங்கள் வாழுகின்ற இப்படிப்பட்ட ஆயுத வன்முறை கலாச்சாரமான இந்த சூழ்நிலைகளிலே நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களுடன் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அது என்ன நற்செய்தி என்றால், கடவுளின் பெயரிலே நீங்கள் மக்களை கொல்லாதிருங்கள். கடவுளின் பெயரிலே சமயங்களுக்கிடையே வன்முறைகளை தோற்றுவிக்காதிருங்கள். கடவுளின் பெயரிலே நீங்கள் வன்முறையாளர்களாக மாறிவிடாதீர்கள். இப்பேற்பட்ட நற்செய்தியை நாங்கள் இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்ல, எடுத்து காட்ட எல்லாம் வல்ல இறைவன் தமது அருளை நமக்கு பாலிப்பாராக. ஆமென். ආගමීය දේව ජනතාව අද උදෑසන දෙවියන් වහන්සේගේ වචනය බෙදාගන්න අපි සූදානම් කරන වෙලාවේදී අද දවසේදී අපිට දුන්නා වූ මාතෘකාව තමයි සුභාරංචිය ප්‍රකාශ කරන අයව පිළිගන්න. ඒ කියන්නේ සුභාරංචිය ප්‍රකාශ කරන අයව අපි පිළිගන්න අවශ්‍යයි කියන පණිවිඩයක් අපි දෙවියන් වහන්සේ අපිට දීලා තියෙනවා. අද අපි කියවුවා වූ සුභාරංචිය කියවීම අපි බලන විට මත්තේයු තුමා අනුවලින සුභාරංචිය 10 වෙනි පරිච්ඡේදයේ 40 වෙනි පදයේ සිට 42 වෙනි පදය දක්වා අපි කියවුවා වූ සුභාරංචියට අපි සවන් දුන්නා. ඒ සුභාරංචිය කියවෙදී යේසුස් වහන්සේ කියන දෙයක් තමයි, මගේ නාමයේදී කවුරුහරි එක්කෙනෙක්ට වතුරු දුන්නොත් ඒක ඉතාමත් වැදගත් සුභාරංචිය කියලා එතුමා ප්‍රකාශ කරනවා. අපි ජීවත් කරන බහු ආගමික පසුබිම තුළ අපි බොහෝ වෙලාවෙදී අපි හිතන දෙයක් තමයි සුභාරංචිය පිය ප්‍රකාශ කරන එක තමයි කියන්නේ ඒක ලොකු වෙන. අනිත් එක තමයි අපි සුභාරංචිය ප්‍රකාශ කරන එකට
අපි ලොකු මීටිං අවශ්‍යයි. අපිට ලොකු සම්පත් අවශ්‍යයි. අපි මේකට වෙලාව වීදම් කරන්න ඕන. ඒව දේවල් ගැන අපි හිතනවා. නමුත් යේසුස් වහන්සේ කියන දේ තමයි මේ සුභාරංචිය කියන්නේ අවශ්‍යතාව තියෙන මිනිසුත් එක්ක එයාට අවශ්‍යතාවයන් බෙදා ගන්න. ඒ කියන්නේ වතුර කෙනෙකුට අවශ්‍ය නම් ඒ වතුර එතුමාට තුමිට දෙන්න. ඒක තමයි සුභාරංචිය. ඒ නිසා සුභාරංචිය කියවීම තුළ පොඩි දෙයක් ලොකු දෙයක් කියලා වෙනසක් නැහැ. අපි ලොකු දෙයක් කරන්න බෑ කියලා අපි හිතන්නත් අවශ්‍ය නැහැ. ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේගේ නාමයේදී අපි එක්කෙනෙකුට අවශ්‍යතාවය දෙන එක තමයි සුභාරංචිය. එතුමාව එතුමිව සතුටු කරන එක තමයි සුභාරංචිය. ඒ වගේ අපි සුභාරංචිය කරන වෙලාවේදී ඒක දෙවියන් වහන්සේගේ නාමයට ගෞරව සඳහා අපි කරන්න අවශ්‍යයි කියලා සුභාරංචිය කියනවා. අපි අද ජීවිතනාව සමාජය තුළ අපි දකින්න පුළුවන් අපි කරනා වූ සමාජ සේවය නැත්නම් අපි කරනා වූ සුභාරංචිය සේවය බොහෝ වෙලාවට අපි අපගේ පෞද්ගලික නම සඳහා සභාව නිකාය නම සඳහා අපි ජීවිතනා වූ සමාජය තුළ මේ බදල් තමයි කරන්නේ. නමුත් යේසුස් වහන්සේ අපිට දෙන වූ පණිවිඩය තමයි මේ සුභාරංචිය කියවන්නා වූ වෙලාවේදී අපි ප්‍රකාශ කරන්නා වූ වෙලාවේදී විශේෂයෙන් දෙවියන් වහන්සේගේ නාමයට ගෞරව සඳහා ඒක කරන්න අවශ්‍යයි. අනිත් එක තමයි මේ කියවි සුභාරංචිය ප්‍රකාශ කිරීමේදී අපි තව එක තමයි යේසුස් වහන්සේ කියනවා ඒ ප්‍රකාශ කිරීම නිකම් වචනය තුළ එන එකක් විතරක් නෙමෙයි. හැම වෙලාවෙදී අපි වචනය තුළ විතරයි සුභාරංචිය ප්‍රකාශ කරන්න උත්සාහ කරන්නේ. තුමා කියන දේ තමයි ක්‍රියාව තුළ සුභාරංචිය ප්‍රකාශ කරන්න පුළුවන්. ක්‍රියාව තුළ සුභාරංචිය ප්‍රකාශ කරන්න පුළුවන්. ඒක ඉතාමත් අවශ්‍යයි. ඒ නිසා ආදරණීය දේව ජනතාව අපි සුභාරංචිය ප්‍රකාශ කරනා වූ සේවය තුළ දෙවියන් වහන්සේ අපි ආරාධනා කරන මේ මොහොතේදී අපි හිතන්න අවශ්‍යයි. අපි අවශ්‍යතාව තියෙන මිනිසුත් එක්ක එයාලගේ අවශ්‍යතාව මොකක්ද කියලා තේරුම් කරගෙන ඒ උදව්වක් අපි කරන්න අවශ්‍යයි. ඒ උදව්වක් කරන වෙලාවේදී ඒකේ පොඩි දෙයක් ලොකු දෙයක් කියලා වෙනසක් නැහැ. අනිත් එක තමයි මේක අපි කරනා වූ සේවය දෙවියන් වහන්සේගේ නාමයේ ගෞරව සඳහා අපි කරන්න අවශ්‍යයි. තුන්වෙනියෙන් සහ අවසාන මේ සේවය කරන වෙලාවේදී නිකන් වචනය තුල විතරයි අපිට මේ සේවය දෙන්න පුළුවන් කියලා හිතන්න ඕනේ නැහැ. ක්‍රියාව තුල ඒ සේවය දෙන්න අපි සූදානම් වෙන්න ඕනේ. විශේෂයෙන් මේ සේවය කරන අයව පිළිගන්නත් අවශ්‍යයි. ඒ නිසා ඒ වගේ සේවය කරන අයව පිළිඅරගෙන එයාලා දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් සේවය කරනවා කියලා අපි හිතන්න අවශ්‍යයි. ඒ නිසා මේ විදිය කරන්නට දෙවියන් වහන්සේ අපිට ආශිර්වාදයක් දෙන්න අපි සියලු දෙනාම යාඥා කරමු. ස්තුතියි. My dear people of God, I thank God for the wonderful opportunity once again who has given to me to break the bread with you all. I would like to focus your attention on the New Testament reading which we have just heard. Paul's letter to the Romans, chapter 6, verses 12 to 24, where author of the passage has given an important place for the teaching. This Sunday, God invites us to share the good news with one another in the form of teaching. That is also necessary. When Paul went to Rome, he realized that they
did not give an important place for the human body. They thought that they have freedom to use their own body. Therefore, they use their own body for their own satisfaction. And also, they use their own body really only for their enjoyment. In this context, Paul challenged them through his teaching, asked them to realize the importance of the human body. And also, when we come to the 1 Corinthians chapter 3 verses 16 to 17, Paul clearly indicates that our body is the temple of God. It's a temple of God. Therefore, he invited the particular community members to focus about their own body. And also, he invited his audience to use their own body in an appropriate manner. Because they use their own body for drinking and eating. And also, they did not give an important place for their body. Therefore, Paul said clearly, use their own body in an appropriate way, in a holy manner. That's the good news he shared with the people who lived in Rome. Therefore, my dear people of God, even today we remember the missionaries who came to Sri Lanka for teaching and actions. Very especially in 1814, the Wesleyan missionaries, they came to Sri Lanka. And also, the same day, the Church Missionary Society also came to Sri Lanka to share the good news in the form of social service, education, and health. Therefore, my dear people of God, let us ask God to give His strength and courage to carry out the good work of our missionaries. Therefore, let us ask God to help us to share the good news with one another, very especially in the form of teaching. May God bless you all. Let us keep a period of silence and let us thank God for the written word, and also thank God for revealing Himself through the words. May the grace of our Lord Jesus Christ and the love of God and the fellowship of the Holy Spirit be with us all, now and forever. Amen. God bless you all.